உண்மைதான். அவர் நேற்று அளித்த அந்த பேட்டியில் மூலமாக சில ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் வந்து நானும் ஒரு கோடீஸ்வரன் தான், எனது மனைவி வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருக்கேன், எனக்கு பணம் வந்து தேவையில்லை, நான் கோவையில் தான் இருக்கிறேன், எனக்கு சொந்தமான நிறுவனங்கள் கோவையில் தான் இருக்குது, அதனால் எனக்கு பணம் வந்து பெரிய இது இல்லை, இது ஒரு வெற்றிகரமான தோல்வியடையாத ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு தான் அவர் தொழிலை பற்றி சொல்கிறாரு. ஆனால் என்ன தொழில் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலை. நீங்கள் நடிகர் நடிகைகளுக்கு வந்து நடிக்கக்கூடிய படங்களுக்கு சாமானிய மக்கள் வந்து பணம் கொடுத்து தேட்டருக்கு போய் படம் பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ வந்து அதில் வர விளம்பரங்களையும் பார்க்குறீங்க. ஆனால் அந்த விளம்பரங்கள் அந்த பொருட்களுக்கான இதெல்லாம் பார்ப்பதற்கு முதல் முறையாக பணம் கொடுப்பது நாங்கள் தான். அதனால் இது ஒரு புதுமையான முயற்சி. விளம்பரங்களை ஒரு சேனலோ ஒரு திரைப்படங்களோ வரும்போது அதில் இடையில் விழுந்து விளம்பரங்கள் வந்து வருகிறது, ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும். நான் விளம்பரம் முழுமையாக விளம்பரத்தையே வந்து ஒரு சேனலாக நடத்துகிறேன், இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. விளம்பர நிறுவனங்கள் எனக்கு காசு கொடுக்குது, அந்த லாபத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விளம்பரங்களை அதிக மக்களை பார்க்க வைப்பதற்காகத்தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமான எம்எல்எம் மோசடி அல்ல என்று அந்த மை3 வீடியோஸ் நிறுவனர் ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, இதில் எப்படி லாபம் வருது அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் மேலோட்டமாக அவர் கூறியது என்னென்றால், சினிமா பார்க்கறதுக்கு பணம் கொடுத்து பார்க்குறீங்க, விளம்பரம் பார்க்கறதுக்கு அந்த கம்பெனி எங்களுக்கு பணம் கொடுக்குது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இதுதான் அவரோட அந்த பிஸ்னஸ் சூத்திரம். ஆனால் இது சரியா படுதா சார்? எப்படி இது ஒரு சினிமா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா வந்து சிபிஎஃப்சி இருக்கு, ஓகேங்களா? சோ அவங்க பார்த்துட்டு அதை சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படம் அப்படின்றது நீங்க தியேட்டர்ல ஏர் ஆகும், அப்படின்னா ஏர் ஆகாது, ஓகேங்களா? சோ இப்ப இவங்க சொல்ற பிசினஸ் ரெகுலேட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சோ அததான் வந்து அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற பேரே அதுதான், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பேன் பண்றதுக்கான சட்டம் தான் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 அப்படின்றது. அண்ட் மோர் ஓவர் இவர் விளம்பரம் கொடுக்குறாங்க, அந்த விளம்பரத்துல இருந்து வர ரெவன்யூ வச்சுதான் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விளம்பரம் பாக்குறதுக்காண்டி இந்த விளம்பர நிறுவனங்கள் பணம் கொடுத்து இவரால இருந்து இல்ல, அதுதான் இவங்க பாக்குறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, இவங்க கிட்ட விளம்பரம் பண்ண சொல்லி யார் கொடுக்குறாங்க? அந்த கேள்வி இருக்கு. கரெக்ட். ஓகே, இவர் பாக்குறதுக்காக பணம் கொடுக்குறாரு, ரைட். இவங்க கிட்ட விளம்பரம் பண்ண சொல்லி யார் கொடுக்குறாங்க? பிளஸ் வந்து இவர் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட் எங்க இருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, சோ அதனோட டீடைல்ஸ் எல்லாம் என்ன, அவங்க எல்லா சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, சர்டிஃபைடு ப்ராடக்ட் ஆகுது, இந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அண்ட் மோர் ஓவர் நீங்க ரெகுலரா பண்ணிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்க பண்ணிருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல 50 லட்சம் பேர் இருக்காங்க சார், 50 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? சோ இப்ப இத்தனை கோடி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது, ஓகேங்களா? அதை நீங்க ஐடில டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கீங்களா? இன்புட் அவுட்புட்ல கரெக்டா போயிருக்கா, வந்திருக்கா? சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா காமிச்சிருந்தீங்க அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இவரை கூப்பிட்டு எல்லா என்கொயரி பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு கடை வச்சிருந்தாவோ அல்லது ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருந்தாலும் இது வந்து ஃபுல்லாவே இது ஆன்லைன்ல தான் பண்றாங்க. இதுல இப்ப நம்ம சில ஆன்லைன் ஆப் மாதிரி இவங்க ஆன்லைன்ல பண்ணாலும் ஜிஎஸ்டி எல்லாமே உண்டா சார்? ஆன்லைன் தொழிலுக்கும் கண்டிப்பா சார், ஆன்லைன்ல பண்ணாலும் ஜிஎஸ்டி சர்வீஸ் தானே, சரி. ஆமா இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல நீங்க எதை பார்த்தாலுமே வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, ஓகேங்களா? சோ இதுலயே அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சுதான் அதை வச்சுதான் ப்ரொமோட் பண்றாங்க, நாங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படியே நீங்க ஃபார் மூமெண்ட் நீங்க அந்த ஆன்லைன் அப்படியே விட்டுட்டு ஆஃப்லைனுக்கு வாங்க, ஆஃப்லைன்ல அவர் பொருள் வைக்கிறன்றாருல, சோ அப்ப அத்தனை லட்சம் பேருக்கும் அத்தனை கோடி ரூபாய் வர்த்தான பொருள் கொடுத்தாரு அப்படின்னா அதை ஜிஎஸ்டில கொண்டு வந்திருக்காங்க, சோ அதை ஜிஎஸ்டில காமிச்சிருக்கீங்களா? அதுவும் இல்லைங்களே. சோ ரெண்டுமே இல்லாத போது எந்த வகையில நீங்க ட்ரஸ்டட்? அண்ட் மோர் ஓவர் நீங்க ஒரு பிசினஸ் மேன் நீங்க சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்றத முதல் கேள்வியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு எப்படி ரெகுலேட் பண்றது, என்னென்ன வந்து தனியா ரெகுலேட்டரி பாடி இருக்கு, அந்த ரெகுலேட்டரி பாடி கிட்ட நீங்க ஏதாவது பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா அப்படின்றது நீங்க பார்க்கணும். அப்படி ரெகுலேட் பண்ண முடியல அப்படின்னா என்னென்னலாம் பண்றதுக்கு லீகலா என்னென்ன வேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த லீகல் மெத்தட்ல நீங்க கொண்டு போயிடணும். நீங்க ஏன் வந்து எல்லாருமே கூட்டம் கூட்டி ஒரு 5-6 பேர் கூட்டு வந்து அங்க வந்து புரட்சி பண்ற மாதிரி நீங்க வந்து பண்றது அப்படின்றதே வந்து தப்பான நோக்கமா தானே இருக்கு.